அருட்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப தமிழ் மாதத்தில் ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த ஆடி மாதம் மீன ராசியிலே சந்திரன் பிரவேசிக்கின்ற ரேவதி நட்சத்திர நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் குருவும், கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில் சனியும் ராகுவுமாக காலசப தோஷமான கிரக அமைப்பு உள்ள இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு? சூரியனை பூமி வலம் வருகின்ற பொழுது வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி அந்த சூரியனின் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் ஆரம்பமாகும் நாட்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் இறுதி வரை பயணத்தை சமஸ்கிருதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள். இது தென் திசை பயணம் என்பது தூய தமிழின் வார்த்தையாகும். இந்த தென் திசை பயண நாளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமையாக தமிழ் மரபில் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய விசேஷமாகும். இந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி அந்த ஆடி அமாவாசை வருகிறது. அன்று அனைவரும் விரதம் இருந்து தன் முன்னோர்களுக்கான நன்றி கடனை செலுத்துவது தமிழ் மரபு. ஆடி 18 அந்த ஆடி 18 காவிரி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள், விவசாயத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு நாளாக காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில் கடைபிடித்து வரக்கூடியது. அந்த ஆடி 18 ஒரு விசேஷமான காலமாகும். தாயை குறிக்கக்கூடிய கடக ராசியிலே தகப்பனாரை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த மாதத்தில் அன்னையின் அருள் அதிகமாக பொங்கும். அதனாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பெண்கள் அம்மன் வழிபாடு செய்ய மிகச்சிறப்பான நாட்களாகும். ஆடி 11 வாஸ்து நாள் 6:52 முதல் 8:22 வரை இருக்கக்கூடிய அந்த சுப வேளையில் வாஸ்து பூஜை செய்து கொண்டு மனை வேலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான நேரமாகும். ஆடி மாதத்தில் 1, 5, 26 ஆகிய நாட்கள் தேய்பிரை சுப முகூர்த்த நாட்களாகவும், ஆடி 15, 19, 23 வளர்பிறை சுப முகூர்த்த நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நாட்களில் வளைகாப்பு மற்றும் காதணி விழா போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொள்ள மிகச் சிறப்பாக இருக்கும். வாங்க உங்க ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிரக வேலைகளை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே வணக்கம். தனுசு அப்படின்னாலே வில்லை ராசியாக கொண்ட தனுசு. தனுசு மூல நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. இந்த மார்கழி மாதம் அமாவாசை நாளில் ஆஞ்சநேயர் பிறந்ததாக ஒரு நம்பிக்கை. ஆஞ்சநேயர் தைரியம், தன்னம்பிக்கை கொண்ட ஒரு கடவுள். தைரியம் வேண்டும், சனியால் தொல்லை வருகிறது என்றால் நம்ம ஆஞ்சநேயர் தான் நிறைய வழிபாடு பண்ணுவோம். அப்ப அந்த ஆஞ்சநேயருடைய ஜென்ம நட்சத்திரத்தை உங்கள் ராசியில் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஏழரை சனி முடிஞ்சிட்டது, அது ரொம்ப சிறப்பான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த ஆடி மாதம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்? மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். தன் கையே தனக்குதவி என்பது உங்களுக்கு தான் பொருந்தும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்களாகவே முயன்ற நீங்களாகவே அதை சிறப்பாக முடித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய புகழ் வெளிச்சம் இன்னும் அதிகமான நபர்களுக்கு பரவும். உங்களை பற்றின பெருமையை உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய எதிரிகள் மூலமாகவும் உங்களுடைய பெருமை மற்றவர்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கி தரும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்திலே ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். 2ஆம் அதிபதி சனி 3ஆம் அதிபதி 3லே இருக்கிறார். அப்ப தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கும். உங்கள் வாக்கிலே தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு வந்து வெற்றி, வீரத்தை கொடுக்கக்கூடியது. மறைமுகமான எதிர்ப்புகளை வீழ்த்தக்கூடியது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்களை ஏற்படுத்தக்கூடியது. காதணி விழா நடத்தணும் குழந்தைகளுக்கு அப்படின்னா தாராளமா நடத்திடலாம். காது சம்பந்தமான தொந்தரவு தொலைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதுக்கு காதணி விழா நடத்தினீங்கன்னா அந்த காது சம்பந்தமான பிரச்சனை விஷயங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து குறையும். அடுத்து 4ஆம் அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய் வழி உறவில் பெண் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. தாய் வழி உறவு பிடிக்கலங்க அப்படின்னா வேற தந்தை வழி உறவுல கிடைக்குமா? தந்தை வழி உறவு அவ்வளவு சிறப்பாக இல்லை இந்த ஆடி மாதத்தில்.
தாய் வழி உறவில் தான் பெண் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் ஊரிலிருந்து குறைந்தபட்சம் 20 40 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள் உங்களுக்கு பிடித்தமான அழகான ஒரு பெண் மனைவியாக அமைவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. திருமண பந்தம், திருமண உறவு, கூட்டாளியால் லாப நன்மைகள், அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவும் செமையாகவும் இருக்கும். அடுத்து 5, உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 5 இருப்பது இறைவனுடைய அனுகிரகம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இறை வழிபாடு மிகச் சிறப்பானதாக இருக்கும். முன்னோர் வழிபாடு, குலதெய்வத்தை ரொம்ப நாளா கும்பிடாம போட்டாங்க, அந்த குலதெய்வத்துக்கு பூசையே நாங்க போடல, பூசை உங்களை போட வைக்கும். குலதெய்வ வழிபாடு மிகச் சிறப்பாகவும் மிக செமையாகவும் உங்களுக்கு அமைச்சு தருவதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 6 சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 6 சுக்கிரன் ஆட்சி பெறுவது வீடை ஆல்ட்ரேஷன் செய்யறேன், வீடை பிரிச்சு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி வீடு சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு வேலைகளை இழுத்து விடுங்க. அப்ப அதை நீங்க நல்லதா செஞ்சுக்கிறது நல்லதுதான். நீங்க வீட்டுல செலவு செய்யல அப்படின்னா மனைவியுடைய ஆரோக்கியத்துல உங்களுக்கு குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவியையும் குறிக்கும், மனைவியையும் குறிக்கும். அப்ப நீங்க வீட்டுல வேலை செஞ்சுறது நல்லது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஜை ரூம் போடுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் அமைச்சுக்கிடுவோம், கிச்சனை ஆல்ட்ரேஷன் பண்ணி வேலை செய்வோம். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தாராளமா செஞ்சுக்கிறது நல்லது. இந்த வீடு சம்பந்தமான வேலையில கட்டாயம் செஞ்சுடுங்க. மனைவியோட உடல் ஆரோக்கியத்துல கட்டாயம் நீங்க கவனம் செலுத்துங்க. மனைவியோட உடல் ஆரோக்கியத்தை நீங்க பார்த்துக்கிட்டா நீங்க நிம்மதியா இருக்கலாங்க. மனைவியை கண்டுக்கல அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை, நிறைய தொந்தரவு தொலைகள் செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும். 7ல குரு இருக்காருங்க, பொன்னாட்டி எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஆனா சுக்கிரன் 6ல இருக்கிற, அதை கொஞ்சம் நீங்க கவனமா எடுத்துக்கணும். அந்த சுக்கிரன் 6ல இருக்கிற சுக்கிரன் மனைவி சிறு ஏதேனும் ஒரு தங்க பொருளை தொலைச்சிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்ப தங்க நாய்களை மனைவி அணைஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணுங்க. கணவன், தனுசு ராசியில பிறந்த பெண்களுக்கு கணவன் வேலையில பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்ப கணவருக்கு நம்ம கொஞ்சம் தைரியமாகவும், கணவனுக்கு நம்ம சப்போர்ட்டாகவும் கொஞ்ச நாள் இருந்துக்கிறது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. கூட்டாளியால லாப நன்மை ஏற்படும். கூட்டாளி நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவாரு. கூட்டாளியின் பேச்சை கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நிறைய வெற்றி, நிறைய விஷயங்களை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 8ல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. சூரியன் புதன் 8ல இருப்பது அரசாங்கத்தால் வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளா கூட்டு கேஸ்ன்னு இழுத்துக்கிட்டு இருந்த விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெரும்பாலும் பத்திரம், இடம் சம்பந்தமாக இருந்தக்கூடிய வழக்கு, சின்ன தாத்தா பெரிய தாத்தா மகன், அங்காளி பங்காளிகள் விஷயத்தின் மீதான போடப்பட்ட வழக்கு, அனைத்து விதமான வழக்குல இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த ஆடி மாச கிரக நிலைகள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக செய்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதே இறைவனுடைய கருணை கிடைக்குங்க. குலதெய்வம் பேசும் முதலையே சொன்னதான். இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்றதுக்கு எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரிங்க, நீங்க போயிட்டு வந்துருவீங்க. ரொம்ப நாளா போகணும் காத்துட்டு இருந்த மிகப்பெரிய ஸ்தல வழிபாடுகள் எல்லாம் நீங்க சிறப்பா இந்த ஆடி மாசத்துல செஞ்சு முடிப்பீங்க. அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடுக்கு மிக ரொம்ப சிறப்பான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்யும். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். வேலையில் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இருக்குதுங்க. பிரைவேட் வேலை, அன்றன்றைக்கு வேலைக்கு சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யக்கூடியவங்கலாம் உங்க வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க எவ்வளவுதான் சிறப்பா வேலை செஞ்சாலும் உங்க சக நண்பர்களால், சக ஊழியர்களையே உங்களுக்கு தொந்தரவு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. அதை கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துட்டீங்கனாலே அந்த தொந்தரவு தொல்லையில இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அடுத்து உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல ஆட்சி பெற்றிருக்கிறார். 11 கூட ஒரு ஆட்சி வருது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. சொந்தமா வேலை செய்யறோம், சொந்தமா ஒரு தொழில்துறை வச்சிருக்கோம், சொந்தமா ஒரு வியாபாரம் பார்க்குறோம், நான் ஒரு 3-4 பேரை வச்சு கட்டட வேலை, மேஸ்திரி வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப செமையானது, சிறப்பானதா இருக்கும். ஆடம்பரமான பொருள் வந்து சேர்க்கையை ஏற்படுத்தி தரும். ஒரு ஷோபா இருக்கும்போது இன்னொரு ஷோபா வாங்க வைக்கும், ஒரு டைனிங் டேபிள் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு டிவிக்கு ஸ்டாண்ட் அடிச்சு வைப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு ஆடம்பரமான செயல், ஆடம்பரமான பொருள் இதன் மீதான ஆசைகளை தூண்டும், அதை செய்யவும் வைக்கும், செய்வீங்க அப்படிங்கிறதுக்கான கிரக அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அடுத்து 12 உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். கனவுகள் நிறைவேறுங்க. கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு கார் வாங்குற பாக்கியம் கட்டாயம் ஏற்படுங்க. பழைய கார் வச்சிருக்கோங்க, பழைய காரை கொடுத்துட்டு புது கார் எடுக்கலாம், சின்ன காரை கொடுத்துட்டு பெரிய கார் எடுக்கலாம். இந்த மாதிரியான செமையான விஷயங்களை வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு செய்யுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த கிரகமும் ஒன்றும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் 6ல் இருப்பது கூட பாதி நல்லது பாதி கெட்டது தான். இப்போ நல்லதை மட்டுமே நம்ம நினைச்சுக்கிட்டா நமக்கு நல்லதான விஷயங்களை வந்து நிறையா நடக்குங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம். தனுசு மூலம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம். கேது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காருங்க. கேது 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்பாவின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுகிறது. அந்த 9ஆம் இடத்தை சனியும் பார்க்குறான், ராகுவும் பார்க்குறான். தந்தைக்கு சிக்கல், தந்தையால் சிக்கல், தந்தை சொத்தை இன்னொருத்தருக்கு மாற்றி எழுதி வைக்க, கூட பிறந்த சகோதரருக்கோ அல்ல சகோதரிக்கோ எழுதி வைக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயம் இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள கவனமாயிருங்க. இருக்கிற சொத்துக்களை பட்டாசிட்டா ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்குதா அடிக்கடி ஈஸி போட்டு பார்த்துக்கிறது மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும்.
அடுத்து பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறாங்க. 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கிறாங்க, அப்படிதான் கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப இந்த பூரட நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், திருமணம் ஆகாத பூரட நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க விஷயத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு விஷயத்துல நன்மை கிடைக்கும். தாப்பனாராலும் லாப நன்மைகள் இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த தனுசு ராசிக்காரங்க யாரை கும்பிடணும்? சுக்கிரன் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் பாதி சரி பாதி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு கடவுள் மகாலட்சுமி. அதுவும் ஸ்ரீரங்கம் சென்று தாயாரை வழிபாடு செய்தால் ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். தாயாருக்கு மல்லிகை பூ மாலை சாத்தி வழிபாடு செய்யறது மிகச்சிறப்பான லாப நன்மைகளை ஏற்படும்.